ஒழுங்கு கழகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி நடந்தவர்கள் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மீது மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா நடவடிக்கை எடுத்ததில்லை. ஒரு மிகப்பெரிய தோல்வி 1989 ஏற்பட்டது கழகத்திற்கு. தலைவர்கள் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் ஒருங்கிணைந்து மதுரை மருங்காவில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழல் உருவானது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் 50 ஆண்டு கால சரித்திரத்தை 30 ஆண்டு காலம் ஆண்டிருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. தொடர் தோல்வி, இது தேவைதானா? மாண்புமிகு அம்மாவால் எந்த நிலையில் நம்மிலும் கட்சியை ஒப்படைத்தார்கள்? ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்று ஒரு சரித்திர சாதனையை, வரலாற்று சாதனையை நிகழ்த்தி 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்து அந்த நிலையில் தான் கழகத்தை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். இதற்கு தேவைதான அந்த நிலை? அதைத்தான் மாண்புமிகு அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்கள். 10 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம்.